பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நான் உனக்கு உணவு கொடுக்காமல் இருப்பேனா? அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ்வுல உறுதியான நம்பிக்கை வைக்க. நம்ம வட்டியில இருக்கிறோமா, அதுல இருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்ய. வட்டி கலக்காமல் என்னால் வாழ முடியும், வாடகை வீட்டில் வாழ முடியும், நகை அடைமொழிக்காக வாழ முடியும். ஒரு பொருள் என்னால வாங்க முடியலையா, காசை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து 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 அது சேர்ந்ததற்கு பிறகு வாழ முடியும். இந்த அல்லாஹ்வோட நம்பிக்கை வைக்க. இறைவா, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க சொன்னாங்க, இறைவா என்னுடைய வாழ்க்கையில் ஹராம் கலந்து விடாத அளவிற்கு நீ பாதுகாப்பு தருவாயாக பிரார்த்தனை செய்ய. கண்டிப்பா வட்டி இல்லாத சமகாலத்தில் நம்முடைய வாழ்க்கையை 2 வகைகளில் அமைத்துக் கொள்ளலாம். நாம் ஏழையாயிருந்தால், காசு பொருளாதாரத்தில் கொஞ்சம் குன்றியவர்களாக இருந்தால், மகத்திற்காக பெருமைக்காக மற்றவனை பார்ப்பதை விட்டுவிட்டு நமக்கு கீழ்நிலையில் உள்ளவனை பார்க்க வேண்டும். 2வது, அல்லாஹ் நிச்சயம் எனக்கு தருவான், ஹலால் படி நான் வாழ முயற்சித்தால் ஹராமை விட்டு அல்லாது என்னை நிச்சயம் வெளியேற்றுவான். இந்த தவக்கல் இருக்கிறதல்லவா, இந்த 2ம் வட்டி என்கிற மாப்பாகிற செயலில் இருந்து மீட்டெடுக்கிற ஒரு ஆயுதம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எவன் வட்டி வாங்குகிறானோ, வட்டி கொடுக்கிறானோ, நாளை மறுமையில இரத்த ஆற்றை நீந்தி கொண்டிருப்பான். இரத்த ஆறு, நான் வட்டின்றது ரத்தம், அடுத்தவர் ரத்தத்தை பிடிக்கிறேன். அந்த ரத்த ஆற்றில இருந்து நீந்தி நீந்தி கரைக்கு வருவானா. கரையிலே ஒரு ஆணவர் பிரம்மாண்டமான பாறாங்கல்லை வைத்து அவன் வாய்க்கு நேராக வருவார். திரும்ப அவன் ஆற்றினுடைய அந்த மூளைக்கு போவான், மீண்டும் நீந்தி நீந்தி வருவான், திரும்பவும் கல்யாணத்து போடுவாரா. இப்படியே அவனுடைய வேதனை இரத்த ஆறிலேயே அவன் சாகடிக்கப்படுகிற வேதனையா இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. வட்டி என்கிற பெரும் பாவத்தில் இருந்து அல்லாஹ் மீது உறுதியாக தவக்கல் வைத்தால் நிச்சயம் விலகி வாழலாம் அப்படின்றத அந்த கேள்விக்கு பதிலா சொல்லிக்கோ. கேள்வி நம்பர் 2.